என் பேர் அபுதாயிர். நான் சவுதி அரேபியா தாய்ப்பிலிருந்து பேசுகிறேன். என்னுடைய கேள்வி குர்ஆன் வசனத்திலிருந்து அந்த அத்தியாயம் 3 ஆனந்தான். அதில் யாக்கூப் நபி அவருடைய மகனுக்கு சொல்கிறாரு, அந்த மிஸ்ரு வாசலுக்குள்ளே நீங்கள் தனித்தனியாக உள்ள நுழைங்க அப்படின்னு இந்த கட்டளை விடுறாரு. இந்த வசனத்தை வச்சு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இது கண்ணீர் இருக்குங்கிறது இந்த வசனத்தை சுட்டி காட்டுறாங்க. இதுக்கு என்ன விளக்கம்? இந்த கேள்வி என்னன்னு கேட்டா, குர்ஆன்ல யூசுப் என்று ஒரு அத்தியாயம் 12வது அத்தியாயம் இருக்குது. அதுல 67, 68 வசனம். இந்த வசனங்களில் உள்ளதை பற்றி தான் அவர் ஒரு கேள்வியா கேட்கிறார். அந்த வசனம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது யூசுப் நபியுடைய தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகன்களை எகிப்துக்கு என்ன செய்யறாங்க, அங்க அவர் சொந்த ஊர்ல பஞ்சம் ஏற்பட்டதுனால எகிப்துக்கு போய் ஏதாவது தானியங்கள் அந்த யூசுப் நபியுடைய அரசாங்கத்துல கொடுக்குறாங்க, போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. யாரு? யாக்கூப் நபி. அப்படி பிள்ளைகளை அனுப்பும் பொழுது ஒரு வாசகத்தை அவர் சொல்றாரு. அந்த வாசகத்தை வச்சுதான் கேள்வி கேட்கப்படுது. என்ன வாசகம் சொல்றாருன்னு கேட்டா, லா ததுகுலு மின் பாபின் வாஹிது. என் அருமை மக்களே, யா புனைய, என் அருமை மக்களே, லா ததுகுலு மின் பாபின் வாஹிது. நீங்கள் அந்த ஊருக்குள்ள ஒரு வழியில் நுழையாதீர்கள். ஒரு ஊர் என்று சொன்னால் அது உள்ள நுழைவதற்கு பல வழி இருக்கும். வழின்னா அதுக்கு ரோடு சாலைகள் இருக்கும்ல, இப்படி வரலாம் அப்படி வரலாம் அப்படி வரலாம் இருக்கும்ல. அது ஒரு சாலை வழியாக, ஒரு வாசல் வழியாக நீங்கள் நுழையாதீர்கள். ஒதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகத்தின், பல தரப்பட்ட வாசல்கள் வழியாக நுழையுங்கள். ஒரு ஆள் இந்த வாசல்ல பார்ப்போம், 2 பேர் அந்த வாசல் வழியா நுழைஞ்சிரு, 3 பேர் இந்த வாசல் வழியா போன்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு, ஏன்னா 11 பிள்ளைங்க ஒன்னா சேர்ந்து ஒரு வாசல் நுழையாம 11 பிள்ளைங்க அனுப்பி விடுறாரு. அந்த 11 பேரை எப்படி நுழைச்சு விடுறாருன்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒவ்வொரு வாசல் வழியா நீங்க போங்க ஊருக்குள்ள போறது. அதை சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, அன்கும் மினல்லாஹி மின் ஷைஇன், அல்லாஹ்விடமிருந்து நான் உங்களுக்கு காப்பாற்ற முடியாது, இருந்தாலும் நான் இதை சொல்றேன். நீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு வாசல் வழியா போனா இந்த பஞ்சாயத்து இருக்குது, அந்த பஞ்சாயத்துல தப்பிக்கிறதுக்கு தான் படவாசல் வழியா போக சொல்றாரு. படவாசல் வழியா போனதுனால தப்பிக்க இயலுமான்னு அதெல்லாம் நான் நம்ப முடியும். அது சேர்த்துக்கிறாரு. அவர் சொல்லும்போது அவருடைய காரணம் வழங்க எப்படி சொல்றது, நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து உங்களை காப்பாற்ற முடியாது, இருந்தாலும் என் மன திருப்திக்காக என்ன செய்யறேன், இந்த ஒரு வாசல் வழியா எல்லாரும் போகாதீங்க, மொத்தமா போயிடாதீங்க, தெரிஞ்சுக்கிட்டு போங்கன்னு உங்களுக்கு சொல்றேன். அப்புறமேல அல்லாஹ்வின் மீது இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், முடிவெடுக்கிற அதிகாரம் அல்லாஹ் கையில் இருக்கிறது. அலைஹி தவக்கல்து, அவன் மீது நான் தவக்கல் வைக்கிறேன், உறுதி நான் நம்பிக்கை வைக்கிறேன். அலைஹி சொல்லிய தவக்கலில் முத்தவக்கிலுவோம், நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் அவன் மீது தான் வைக்க வேண்டும் என்று நமக்கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு தகப்பனார் சொன்னபடி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஒரு வாசல் வழியா போகாம, இது 67 வசனத்துல இந்த விஷயம் வருது, 68ல அவங்க போன விஷயம் வருது. என்ன சொல்றது, அது எப்படி வருதுன்னு கேட்டா, அவங்க ரம்மா தகரும் அமரவும் அபூகும், அவங்க தகப்பனார் கட்டளையிட்டவாறு அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். அப்படி என்ன அர்த்தம், ஒத்த வாசல் வழியா போகாம பல பிரதான சாலைகள் வழியா போகிறது, குறுக்கு வழியா படுகிறது, இப்படி போயிருப்பாங்க. போன பொழுது அப்ப மாக்கான யூனியனுக்கும் மினல்லாஹி மின் ஷைஇன், அவர்களை அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்ற முடியும், என்ன நடக்கணும்னு இருந்ததோ அது நடந்து விட்டது. இல்ல ஆஜத்தன் ஃபீ நஃப்ஸி யாக்கூப், யாக்கூபுடைய மனசுல இருந்த ஒரு ஆஜத்தை நிறைவேற்றி கொண்டார்களே தவிர, அவர் மனசுல உள்ள ஒரு ஆசையை நிறைவேற்றினார்கள் வருமே தவிர, இதனால் எந்த ஒரு பாதிதான் என்ன செய்யல, ஏற்படல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லி காட்டுறான். கேள்வி இதெல்லாம் கேட்கிறாரு, இவர் ஏன் பல வாசல் வழியா போக சொன்னாரு, அதனால என்ன ஏற்படும் என்று அவர் பயந்தாரு அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இதை பொறுத்த வரைக்கும் குர்ஆனுடைய விரிவுரை நூல்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, இதுக்கு பல விதமான விளக்கங்கள் எழுதுறாங்க. முக்கியமான அதிகமான பேர் சொல்ற விளக்கம் என்னன்னு கேட்டா, ஒரு வாசல் வழியா எல்லா பிள்ளைகளும் போறாங்கன்னு வைங்க, ஒரே மாதிரி தோற்றத்துல ஒரே சேப்பில் 11 பிள்ளையா ஒரு ஆளுக்கு அப்படின்னு நினைத்து கண் திருஷ்டி வச்சிருவாங்க. ஒரே வாசல் வழியா அப்படி கூட்டமா போனாங்கன்னு சொன்னா பார்க்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்க, கண்ணேற வச்சிருவாங்க. அது வைக்க கூடாது என்பதற்காக வேண்டிதான் யாருக்கு கூட என்ன செஞ்சாங்க, ஒரு வாசல் வழியா போயிடாதீங்க, ஏதாவது ஏற்பட்டுரும், பல வாசல் வழியா போங்க, அது கூட எல்லாம் ஏற்படத்தான் செய்யும். இதெல்லாம் அவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு கண் திருஷ்டி தான் இதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குர்ஆனுடைய விரிவுரை நூல்கள்ல
இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார்கள். நிறைய பேர் இந்த கருத்தை சொல்றாங்க. அது சஹாபாக்கள் பேர்ல எல்லாம் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் சொன்னதாகவும், முகமது காபு, முஜாஹிது, லஹாக்கு, கத்தாதா போன்ற தாமியங்கள் பிற்காலத்தவர்கள் சொன்னதாகவும் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த கண்டிஸ்டி தான் என்று இதுல நேரடியாக வரல. அவர் ஏதோ நினைச்சிருக்கிறாரு, ஒரு இதுல இதுக்கு போறீங்க, அடுத்தவங்க எவ்வளவு போறாங்க புறப்படுவாங்க, கண்டிஸ்டி தான் வைக்கணும் என்ன அர்த்தம் இருக்குது. அது மாதிரி ஏதாவது ஒரு அரசாங்கத்துக்கு நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வைங்க, அந்த வாசல் ஒன்றும் பிடிச்சி நிப்பாடு உள்ள கூடாதுன்னா இந்த வாசல் உள்ள வழியா போயிடலாம் தானே. அதாவது பல வாசலுடைய கூட்டம் வரும்போது பல விஷயங்கள் அதுக்கு இருக்குது. கண்டிஸ்டி தான் என்று சொல்வதற்குரிய வாசனம் அதுல ஒன்றும் கிடையாது. அப்ப பல வாசலுடைய போச்சு என்னன்னு கேட்டா, ஒரு இடத்துல கூட்டமா போக்கு என்ன செய்வாங்கன்னா கீழ்படி பண்ணுவாங்க. அவங்க இப்ப பாதி பேர் அனுப்புவாங்க, பாதி பேர் நாளைக்கு வாங்காமாங்க. அப்படி இல்லாம அங்கிட்ட பிரிஞ்சு இருந்தோம் என்று சொன்னால் ஒருத்தர் தடுக்கப்பட்டா கூட ஒருத்தர் உள்ள போயிடுவாரு, அவருக்கு தேவையானது வாங்கிடுவாரு. இப்படி எத்தனை அனுகூலங்கள் இருக்கலாம். அல்லது இவ்வளவு பேரா கூட்டமா வருவாங்க, அள்ளிட்டு கொடுத்து வந்துட்டாங்க வெளிநாட்டுல இருந்து அப்படின்னு சொல்லி கூட்டத்தை பார்க்கிற ஒரு வரும்ல. ஒருத்தர் 2 பேர் 3 பேர் வாங்க வந்தாங்கன்னா அந்த ஊர்ல உள்ள ஆட்களுக்கு பஞ்சாயத்து வராது. வெளியூர் ஆளுக்கு பெரிய கூட்டமா எகிப்துல உணவு அள்ளிட்டு போனாங்கன்னு வைங்க. அப்ப அந்த உள்ளூர் வாசிகளுக்கு மத்தியில் என்ன செய்யும், என்னடா நம்ம ஊருக்காரங்களே சாப்பிடுறதுல இங்க ஒரு கூட்டம் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் வருவதை பார்க்கும் பொழுது அந்த உதவி செய்யக்கூடிய அந்த ஊர் மக்களுடைய மனசுல என்ன செய்யும், ஒரு விதமான விருப்பம். இதான் நான் அடிச்சு சொல்லல, 1000 இருக்கலாம். யாக்கூடவே என்ன சொன்னாரு என்பது அல்லா சொல்லல. அவர் மனசுல அவருக்கு மட்டும் தான் தெரியும், அல்லாவுக்கு தெரியும். அவர் என்ன நினைச்சு சொன்னாருங்கிறது அவர் பிள்ளைங்க கூட தெரியாது. அவர் தான் நினைச்சிருக்கிறாருன்னு வருது. அதை அல்லாவும் சொல்லல என்று சொன்னா அதை அப்படி விட்டுட்டு போயிருக்கவே தவிர அது கந்திஷ்டிக்கு தான் அவர் பயந்தாரு. கந்திஷ்டி இஸ்லாத்துல கிடையாது. எவனோ பார்க்கிறவங்க என்ன ஏற்பட்ட போகுது, ஒன்னும் ஏற்பட போறது இல்லை. அப்ப அப்படி ஒரு பயந்தார் என்று சொல்லி இந்த கந்திஷ்டிக்கு ஒரு பெரிய ஒரு பவர் இருக்குன்னு காட்டுவதற்காக வேண்டி இந்த தப்சீரை தூக்கிட்டு நினைக்கிறாங்க. நிறைய பேர் அதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லப்படவே இல்லை. அவங்க சொல்ற மாதிரி ஊழிக்கலாம் அப்படி நினைச்சிருக்கலாம். அப்படி இல்லாம வேற காரணம் இருக்கலாமே. பல வாசல் வழியா போவதற்கு இந்த கண்டிஸ்டிக்கு மட்டும்தான் அவங்க அப்படி செய்வாங்க. எத்தனையோ திட்டங்கள் போகும்போது கூட என்ன செய்வாங்க, ஒரு 10 தனியா பிரிச்சு விடுவாங்க. வியாபாரத்துக்கு போகும்போது கூட என்ன செய்வாங்க, ஒரு அண்ணன் தம்பெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு வியாபாரத்துக்கு போவாங்க. எல்லாம் ஒரு தடவை போனாங்கன்னு சொன்னா அதிகமான பேருக்கு விற்க முடியாது. நான் இந்த தெருவுக்கு போறேன், நீ அந்த தெருவுக்கு போ, இந்த தெருவுக்கு போனான்னு சொன்னா எல்லாத்துக்கும் வியாபாரம் பண்ணலாம். அப்படி பல விஷயங்கள் இருக்கத்தானே செய்யுது. அந்த மாதிரியான ஏதோ ஒரு காரணம் நமக்கு அல்லாவும் இதை சொல்லலை, அல்லாவுடைய ரசூலும் சொல்லலை. அது சைலண்டா விடப்பட்டிருக்கு. அப்ப விடப்படும் பொழுது யாக்கூப் நபி அவர் மனசில் ஏதோ நினைத்து சொல்லி இருக்கிறார். அது என்ன நமக்கு சொல்லப்படலை. அதோட விட்டுட்டு போயிட வேண்டியது. அவர் சொன்னது நிஜம். ஒரு வாசல் வழியா போவாதீங்க, பல வாசல பிரிஞ்சு போங்க அப்படி அப்ப சொல்லும்போது என்ன செய்யறாருன்னு கேட்டா, பல வாசல் வழியா போனா ஏதோ நடக்கும், நான் கணக்கு பண்றேன், அதுதான் நடக்கும்னு சொல்ல முடிவு அவன் எடுக்கிறான், அவன் எடுக்கிற முடிவு நடக்கும், அதனால நான் தவக்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தை சொல்றாரு. அதனால இது கண்டிஷன் என்ற தப்சீர்களை எழுதி வச்சது உண்மைதான். அதை அல்லாஹ் சொல்லணும், ரசூல் சொல்லணும். மனிதர்கள் வேற யாராவது சொன்னாங்கன்னா என்ன செய்ய முடியாது, அதுதான் காரணம்னு எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா கண்ணேறு கண்டிஷ்டி எல்லாம் அல்லாவுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு பவர் மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி வர்றதுனால எப்ப அது சிறுக்காகிவிட்டதோ அதுக்கு பயன்தாரி யாருக்கும் அப்படின்னு சொல்வது இந்த கண்டிஷ்டி சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்களே. ஆனால் அது எவ்வளவு பெரிய சிறுக்கான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் கண்டிஷ்டிங்கிற அப்படித்தான. கண்டிஷ்டின்னா அதாவது அவர் கண்ணால பார்த்தது என்னமோ ஆயிரமா, கண்ணால பார்த்து என்னமோ அப்படியே அதுக்கு எல்லாம் கண்ணா தந்திருக்கிறான். கண் என்பது பார்ப்பதற்கு தந்திருக்கிறான், அவ்வளவுதான். கண்ணை கொண்டு வீழ்த்துவதற்கு கண்ணை தந்திருக்கிறாங்க, அப்படி தரல. எவ்வளவு அழகான பொருள்களை எல்லாம் உலகத்துல பார்க்கிறோம். ஊட்டிக்கு போறோம், கொடைக்கானலுக்கு போறோம், காஷ்மீர் போறோம், தாஜ்மஹாலை பார்க்கிறோம், அப்படின்னு எவ்வளவு விஷயங்களை பார்க்கிறோம். பார்த்தோம்னு அடிச்சு போச்சு. அதெல்லாம் கோடான 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 மக்களுடைய கண்கள் அதன் மீது படுகிறது. அழகான பொருள்னு பார்த்து ரசிக்கிறார்கள். ரசிச்சதுனால கொடைக்கானல் கருவி போயிடுச்சா, தாஜ்மஹால் கருத்து போச்சா, எந்த ஒரு ரிசல்ட்டும் ஏற்படலை. அதனால என்னது, இந்த கண்ணுக்கு அப்படியான ஒன்றுலாம் கிடையாது. பொறாமையோட பார்த்தாலும் சரி, ரசிச்சு பார்த்தாலும் சரி, ஊன்றி பார்த்தாலும் சரி, உத்து பார்த்தாலும் சரி, ஒண்ணுமே ஏற்படாது. பார்க்கறது அவ்வளவுதான். அப்படி எல்லாம் கொடுக்கவே இல்லை. எத்தனையோ அழகான பொருட்களை உலகத்துல பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கெல்லாம் கண்ணில் அப்படி கொட்டு மாதிரி வச்சு விட்டுருவாங்க, பார்த்து யாரும் கண்டிச்சு வச்சிடக்கூடாது. அழகான நடிகைகள்லாம் இருக்கா, எல்லாரும் பார்க்கத்தான் செய்யலாம். பார்த்த நடிகைகளை கொண்டு வந்து அடிச்சுட்டு போயிட்டா அப்படிதான் என்ன பாதிச்சு எல்லாரும் பார்த்தோம்னா என்ன பிடிச்சவருக்கு ஒரு மார்க்கெட்டு ஏறித்தான் போகும். அதனால ஒன்றும் பாதிப்புலாம் ஏற்படுறானா. அப்ப கண்கள் பார்ப்பதனால் என்ன மாதிரி ஏற்படும் சொல்வது அப்ப அப்படி இல்லாத ஒன்றை கண்ணுக்கு அப்படி ஒரு ஏதோ ஏற்படுத்தக்கூடிய தன்மை எல்லாம் கொடுக்கல. எது இருக்கு, கண்ணு கை அடிக்கிறதுக்கு வேண்டாம், அடிக்கலாம்னு இப்படி கொடுக்கலாம். அதுக்கு மேல ஏதாவது இருக்குதா? கண்ணை கொண்டு பார்க்கலாம், ரசிக்கலாம், அவ்வளவுதான்.
அது தவிர அந்த கண்ணில் அல்ல என்ன கொடுத்துருக்கான் ஒண்ணுமே கிடையாது. அப்ப கண்ணுக்கு அல்லாஹ் வந்து எண்ணத்தை இயற்கையா கொடுத்து வச்சிருக்கிறான். அந்த பவரை நம்புறது அறிவுபூர்வமான ஒரு விஷயம். கண்ணுல இல்லாத ஒன்றை கண்ணுக்கு இருப்பதாக நம்புவது ஒரு மூட நம்பிக்கை. அது மாத்திரம் இல்லாம வந்து ஒரு மனுஷனுக்கு சொன்னால பத்தி எல்லாத்தையும் வீழ்த்திருவான்னு சொல்லி வந்தீங்கன்னா இது அல்லா மாதிரி அல்லாதான் அப்படின்னா அல்லாதான் மாதிரி அந்த மாதிரி செய்யற வேலை அல்லாவுடைய வேலை தான். அல்லாஹ் நம்மளை வந்து தண்டிக்க நடக்காம வைங்க வந்து நேரம் வந்து குத்தவ செய்வான். அவன் பாட்டு ஒரு அவங்க ஒரு பார்வை பாப்பா நம்ம போயிடுவாங்க. அப்படி செய்யறவன் அல்லாஹ் ஒருத்தன். அவனுடைய பார்வையால் அவனுடைய சொல்லால் அவனுடைய அசைவால் அவனுடைய நினைப்பால் எதையும் செய்யக்கூடியவன் நல்லா ஒருத்தன் தான். இதை மனிதனை வந்து மனித நிலைக்கு அப்பாற்பட்டு எக்ஸ்ட்ரா பவர் உள்ள மாதிரி காட்டுவது வந்து அது வந்து தவறான அடிப்படை என்றதை நம்ம கண்திஷ்டிங்கிற விஷயத்தை தெளிவாக விளக்கிக்கிறோம். அதனால அப்படியான ஒரு நம்பிக்கை வந்து யாருக்கும் நம்பிக்கை இருக்காது. இது இஸ்லாத்துக்கு விரோதமான இந்த ஒரு நம்பிக்கை யாருக்கும் நம்பி அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, அவருடைய வசியத்தை வாங்குறாங்க. நீங்க யாரை வணங்குவீங்க? நாற்பது இலா ஆபாயிக்க இஸ்மாயில இஸ்ஹாக்க யாருக்கும் நம்பி என்ன செய்யறாரு? மௌத்துடைய நேரத்துல கூட நீங்க எல்லாம் யாரை வணங்குவீங்கன்னு கேட்கிறாரு. அவங்க வந்து அவனை மட்டும்தான் வணங்குவோம், அல்லாத யாரை வணங்க மாட்டோம்னு உறுதிமொழி கொடுத்தாங்கன்னு வருது. அப்படி ஒரு தௌஹீதை நிலைநாட்டிட்டு போன வசியத்து வாங்கிட்டு போன யாக்கூப் நபி அவர்கள் உள்ள எல்லாம் கண்டிஷில பாதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்லி நம்ப முடியாது. எப்ப இந்த அர்த்தம் கொடுப்பது வந்து இஸ்லாமிய பேசிக்கு மாற்றமா இருக்கிறதோ அது வேற ஏதாவது அர்த்தம் வேற ஏதாவது நினைச்சிட்டு போங்க, வேற ஏதாவது ஒரு கருத்தை வச்சுட்டு போகணுமே தவிர கண்டிஷ்டி என்கிற ஒரு கருத்தை வந்து அதுக்கு வைக்க முடியாது.